நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட பலவிதமான கொள்கை குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், வழிகட்ட சிந்தனைகள் உருவாயிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட முதலாவது உருவான கொள்கை குழப்பம், சிந்தனை ரீதியான ஒரு கொள்கை குழப்பம் என்னது? சபையாக்கள் அப்படின்றது யாரு? சபையா என்ற கொள்கையோட தலைவன் யாரு? சபையாக்களுடைய கொள்கை என்ன? அப்ப இது என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவருடைய சிந்தனைய அடிப்படையா வச்சுத்தான் ஒரு சிந்தனை, ஒரு கொள்கை உருவாக்கம் பெறும். சபையா கொள்கைன்றது என்ன தெரியுமா? ஃபாத்திமியாக்கள், பிறகு ஹவாரிஜீன்கள், முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பட்ட பேர் சொல்றாங்க இல்லையா? எங்களை முஅ்தஸிலா சிந்தனை கொண்டவங்கன்றாங்க இல்லையா? சிந்தனை ரீதியாக குர்ஆனோட இந்த ஹதீஸ் முரண்படுவதை முரண்படுத்தி மறுத்தவர்கள் தான், சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு விமர்சனம் செய்யறாங்க. முஅ்தஸிலாக்கள்ட்ட அந்த சிந்தனை இருந்துச்சுதான். ஆனா முஅ்தஸிலாக்கள் எல்லாத்தையுமே குர்ஆன வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? இந்த வசனத்துக்கு உலமாக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. ஏண்டா அது நான் விளங்கினது தப்பா இருந்தா உலமாட தலையே குர்பானி கொடுத்துருவேன். சரியா? அது பாவம் எனக்கு வராது. ஏன்னா எனக்கு சொல்லி தந்தது என்ற உலமா. அந்த உலமா சொல்லுவாரு, சொந்தமாக ஹதீஸ வாசிச்சுட்டு இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் எல்லாம் என்று ஹதீஸில் வருவதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். புகாரி பதிவு செஞ்சிருக்கிறாரு. புகாரியில அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த ஹதீஸ வாசிச்சாலே அது ஹதீஸ் தான்.